தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் கடந்த 40-50 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து தாங்கள் உழைத்து சேமித்த பணத்தில் அரசு புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டுக்கான வரியை செலுத்துகிறார்கள். மாதந்தோறும் மின்கட்டண வரியை செலுத்துகிறார்கள். குடிநீர் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்துகிறார்கள். தொடர்ந்து அந்த மக்கள் வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வருவாய் வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை அந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. அதே போல பல குடும்பங்கள் தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் கூட்டு குடும்பங்களாக வசித்து வருகிறார்கள். பல குடும்பங்கள் வீடு கட்டுவதற்கு நிலம் இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு 3 சென்ட் வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று மனுக்கள் கொடுத்தும் அதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை. அதே போல 2006 வன உரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வன உரிமை சட்டத்தை கராராக நடைமுறைப்படுத்தி 1980க்கு முன்பு வரை யாரெல்லாம் வனநிலங்களில் தலைமுறையாக சாகுபடி செய்து வந்தார்களோ அந்த பழங்குடி மற்றும் பழங்குடிகளாத மலைவாழ் மக்களுக்கு 15,000 ஹெக்டருக்கு அங்கே அந்த நிலத்துக்கான பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலும் வன உரிமை சட்டம் 2006 கராராக நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு தேன்கனிக்கோட்டை தாலுகா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட வனநிலங்களில் புறம்போக்கு நிலங்களில் தலைமுறையாக சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு வனமுறை சட்டத்தின்படி பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இன்றைக்கு தேன்கனிக்கோட்டையில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஏறத்தாழ 10,000 மனுக்களை வாங்கி வட்டாட்சியருக்கு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் 80,000 பட்டாக்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அரசு யாருக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்று விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதி படைத்த அனைவருக்கும் பட்டா கிடைக்கும் வரை, கடைசி மனிதனுக்கும் பட்டா கிடைக்கும் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் நின்று போராடி அந்த உரிமையை பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.